பகுதியில் மதுரையில் அமைச்சர் பிடிஆர் பழனிவேல்ராஜன் மும்மொழி கொள்கை தொடர்பாக பரபரப்பான பேட்டியை அளித்திருக்கிறார். அதில் அறிவு இருப்பவர்கள் மும்மொழி கொள்கையை ஒருபோதும் ஏற்க மாட்டார்கள் என்று அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் தெரிவித்திருக்கிறார். இதனால் குறுக்கு வழியில் மும்மொழி கொள்கையை திணிப்பதற்கான முயற்சியை மத்திய அரசு மேற்கொள்கிறது என்றும், மும்மொழியை ஆதரிப்பவர்கள் அறிவே இல்லாதவர்கள் என்றும் பாரதிய ஜனதா கட்சியினர் மீது தமிழக அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் மதுரையில் அளித்த பேட்டியில் கடுமையாக விமர்சித்திருக்கிறார். தமிழகத்தில் இருமொழி கொள்கையால் நல்ல முன்னேற்றம் வளர்ச்சி ஏற்பட்ட சூழ்நிலையில் தோல்வியடைந்த ஒரு மாடலை தமிழ்நாட்டில் ஏன் திணிக்க முயற்சிக்கிறீர்கள் என்றும் அவர் கேள்வி எழுப்பியிருக்கிறார். ஒரு மொழி கொள்கையை கூட வட மாநிலங்களில் முழுமையாக நிறைவேற்ற முடியவில்லை. ஆனால் தமிழர்கள் மீதும் தமிழ்நாட்டின் மீதும் மும்மொழி கொள்கையை அமல்படுத்துவது ஏன் என்ற கேள்வியையும் அவர் எழுப்பியிருக்கிறார். மற்றொரு மிக முக்கியமான கேள்வி, 1968ஆம் ஆண்டே தேசிய கல்விக் கொள்கையில் இருமொழி கல்விக் கொள்கை ஏற்றுக்கொள்ளப்பட்டு விட்டது என்றும், இப்போது தோல்வியடைந்துவிட்ட ஒரு மாடலை வெற்றியடைந்த ஒரு மாநிலத்தில் புகுத்துவதற்கான முயற்சியை ஏன் மேற்கொள்கிறீர்கள் என்றும், அறிவுள்ளவர்கள் எவராவது மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொள்வார்களா என்ற கேள்வியையும் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் தற்போது எழுப்பியிருக்கிறார். வட மாநிலங்களில் ஒரு மொழி கொள்கையை உருப்படியாக பின்பற்றாத போது தமிழகத்தில் மட்டும் 3 மொழி கொள்கையை அமல்படுத்திய தீர்வோம் என்று அவர்கள் கூறி வருவதை ஏற்றுக்கொள்ளவே இயலாது என்றும் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் திட்டவட்டமாக மதுரையில் அளித்த பேட்டியில் மறுப்பும் கண்டனத்தையும் பதிவு செய்திருக்கிறார். அவரது பேட்டியை நாம் இப்போது பார்க்கலாம்.